Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காவை நீள வாக்குல கட் பண்ணி எடுத்துருக்கேன். கோவக்காவை கொஞ்சம் மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுல்ல சேர்க்கலாம். இதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போதே கோவக்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் சேர்ந்து இந்த மசாலா கோவக்காயில் நல்லாவே கோட்டாகி வந்துடும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மசாலா கோவக்காயில் நல்லாவே கோட்டாகி வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு கடாயில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த கோவக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போது இதை நம்ம இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா கோவக்காயுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுவும் நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போது கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட சுவையான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.